600% வரைக்கும். ஆனா அவர் சொல்றது 25 மடங்கு. நீங்க 300% எந்த கம்பெனிக்குமே 25 மடங்கு இன்கிரீஸ் பண்ணலாம். 600% இது 25 மடங்கு சார். இட்ஸ் a fluctuation சார். 25 மடங்கு. நான் இதுக்கு தான் ஒரு அழகான பதில் சொன்னேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நாடு முன்னேறல, மோடி கவர்மெண்ட்ல நாடு முன்னேறல. நாட்டோட ஜிடிபி உயர்ந்திருக்கணும்ன்றாரு. சார் ஜிடிபி உயர்ந்திருக்கணும் சார். உங்களுக்கு எனக்கு அவருக்கு அதானியோட வளர்ச்சி தான் அளவுகோல். அதானி வளர்ச்சி தான் அளவுகோல். 21 கோடி ஏழை மக்களை விளிம்பில இருந்து மேல எடுத்துன்னு வந்திருக்கு. எத்தனையோ 550 பில்லியன் டாலர் இந்த நாட்டுக்கு ஏழை மக்களுக்கான 50 ஆண்டு காலம் வந்தது வெறும் 250 பில்லியன் டாலர். ஏழை மக்கள்னா நம்ம எத்தனையோ விஷயம் நான் சொல்லிட்டே போலாம். இல்ல சார், ஏழை மக்கள்னா அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க? என்னங்க ஏழை மக்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாள் வருமானத்தை எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றீங்க? அதாவது ஒரு வேளை 3 வேளையும் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்தது 21 கோடி. 60 ஆண்டு காலம் ஆண்டவர் கேளுங்க. 3 வேளை சாப்பிடுறது என்ன பண்ணிட்டீங்க? 2 லட்சம் கோடி ஒண்ணா சொன்னா என்ன சார்? 2014ல நீங்க வந்து எங்க ஒரு உங்களுக்கு மழை வந்தா மட்டும் என்னுமே வர முடியாத மழை ஒரே நாள்ல வந்தா நாங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி இருங்க. இல்லங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க. இருங்க. வர எல்லாத்தையும் சூரிய பிரகாஷ் போணும். பார்த்து நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்க. 2014க்கு அப்புறம் வந்த மோடி மட்டும் நீங்க பார்த்து கேப்பீங்க. சார் இது வரைக்கும் இப்ப இவரு சொல்றாருல அதானி வந்து எங்கேயாவது அது வரைக்கும் 2014 வரைக்கும் யாராவது ஒரு தொழிலதிபருக்காக ஒரு பிரதமர் எங்கேயாவது புரோக்கர் வேலை பார்த்தாரா? இல்ல அப்படி எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நான் சொல்றேன். இல்ல இல்ல சார் புரோக்கர் வேலை பார்த்தாரு. 2 ஜூன் 2022ல இவர் சொல்றாங்க. இருங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேனா இல்லையா? நீங்க இப்படி குறுக்க வந்தீங்க அப்புறம் பேச மாட்டீங்க. நீங்க கமெண்ட் இருங்க. நீங்க பேசுறது அமைதியா இருங்க. சொல்லுங்க. சார் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2022 ஃபெர்டினண்டோ சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? இலங்கை பாராளுமன்றத்திலே சொன்னாரு. எங்க ஈபில அதானிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அழுத்தம் கொடுத்தாருன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு பேர் ஆஸ்திரேலியாவில இருந்து கொடுத்தாங்களா சொன்னாங்களா இல்லையா? சார் நான் என்ன சொல்றேன் சார் இது எப்படி சார் நியாயம்? எந்த ஒரு பிரதமராவது இதுவரைக்கும் நாங்க எதனால அதானியை வந்து நாங்க வந்து ஒட்டுமொத்தமா மோசம் தூர தள்ளிடணும் சொல்ல எங்க குற்றச்சாட்டு வருதோ அப்பொழுது நாங்க எதுக்கத்தான் செய்யறோம். அது யாரா இருந்தா என்ன? அதானிக்கு எப்படி வர முடியும்? ஒட்டுமொத்தமா நிராகரிக்க முடியாது. ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் இப்ப அவர் சொன்னாரு உங்களுக்கு வேணும்னா நல்ல நல்லவனா இருக்கு. ஒரு நிமிஷம்